ஃபிரோஸ் ஷாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் யார்? ஏ. பஹ்லோல் பெஹ்லோல். பி. சுல்தானகம் சுல்தானேட். சி. முகமது கான் முகம்மது கான். டி. தைமூர் திமூர். சரியான பதில் சி. முகமது கான் முகம்மது கான். 6. துக்ளக் வம்சத்தைச் சேர்ந்த ஃபிரோஸ் ஷா துக்ளக்கின் இறுதிக் காலத்தில் அவரது மகன் முகமது கான் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். இதனால் நிர்வாகத்தில் குழப்பம் ஏற்பட்டு துக்ளக் வம்சத்தின் வீழ்ச்சிக்கு இது ஒரு காரணமாக அமைந்தது. 2ஆம் தேவராயரின் ஆட்சிக்குப் பிறகு ஏற்பட்ட நெருக்கடியைத் தொடர்ந்து எந்த வம்சம் ஆட்சிக்கு வந்தது? ஏ. சாளுவ வம்சம் சலுவா டைனாஸ்டி. பி. சங்கம வம்சம் சங்கம டைனாஸ்டி. சி. பாமினி வம்சம் பெஹ்மனி டைனாஸ்டி. டி. கஜபதி வம்சம் கஜ்பதி டைனாஸ்டி. சரியான பதில் ஏ. சாளுவ வம்சம் சலுவா டைனாஸ்டி. 1. சங்கம வம்சத்தின் கடைசி மன்னர்கள் பலவீனமாக இருந்ததால் பேரரசை பாதுகாக்க 1485-இல் சாளுவ நரசிம்மர் ஆட்சியைக் கைப்பற்றினார். இது விஜயநகர வரலாற்றில் முதல் வாரிசுரிமை மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. சங்கம வம்சம் இதற்கு முன் ஆட்சியில் இருந்தது. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தால் மாகாணங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட கருத்து என்ன? ஏ. இரட்டையாட்சி டயார்கி. பி. மாகாண சுயாட்சி புரோவின்ஷியல் ஆட்டோனோமி. சி. முழுமையான சுதந்திரம் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். டி. தன்னாட்சி செல்ஃப் கவர்மெண்ட். சரியான பதில் ஏ. இரட்டையாட்சி டயார்கி. சரியான விடை ஏ. 1919ஆம் ஆண்டு மாண்டேகுசம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள் மூலம் மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் மாகாண நிர்வாக பாடங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் என இரண்டாக பிரிக்கப்பட்டன. முதல் ஆங்கிலோ-மைசூர் போரின் காலம் என்ன? ஏ. 1790 முதல் 1792 வரை. பி. 1799. சி. 1780 முதல் 1784 வரை. டி. 1767 முதல் 1769 வரை. சரியான பதில் டி. 1767 முதல் 1769 வரை. சரியான விடை முதல் ஆங்கிலோ-மைசூர் போர் ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே 1767 முதல் 1769 வரை நடைபெற்றது. இது 1769-இல் மதராஸ் உடன்படிக்கையுடன் முடிவுக்கு வந்தது. தவறான விடைகள் ஏ. 1790 முதல் 1792 வரை என்பது 3வது ஆங்கிலோ-மைசூர் போரின் காலமாகும். லீ ஆப் ஃபேர்ஹாம் பிரபுவை தலைவராகக் கொண்டு பொது பணிகளுக்கான ராயல் கமிஷன் எப்போது நியமிக்கப்பட்டது? ஏ. 1923. பி. 1900. சி. 1935. டி. 1917. சரியான பதில் ஏ. 1923. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி லார்ட் லீ தலைமையிலான ராயல் கமிஷன் 1923-இல் நியமிக்கப்பட்டது. இது இந்தியாவில் பொது பணிகளில் இந்தியர்களின் பங்களிப்பை அதிகரிக்க பரிந்துரைத்தது. ஒரு கிராமத்தில் வரிகளை வசூலித்து அரசு கருவூலத்தில் செலுத்துவதற்கு யார் பொறுப்பாக இருந்தார்? ஏ. கிராமணி கிராம்னி. பி. ரதகாரர் ரதாக்ரா. சி. சேனாதிபதி சேனானி. டி. புரோகிதர் புரோஹிதா. சரியான பதில் ஏ. கிராமணி கிராம்னி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி வேத காலத்தில் கிராமணி என்பவர் கிராமத்தின் தலைவராக இருந்து வரி வசூலித்து அதை அரசு கருவூலத்தில் செலுத்தும் முக்கிய பொறுப்பை வகித்தார். இவர் கிராம நிர்வாகத்திற்கும் அரசருக்கும் இடையிலான பாலமாகச் செயல்பட்டார். சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதன் மூலம் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான தூரம் எத்தனை கிலோமீட்டர்கள் குறைக்கப்பட்டது? ஏ. 2573 கிலோமீட்டர். பி. 1861 கிலோமீட்டர். சி. 4830 கிலோமீட்டர். டி. 55773 கிலோமீட்டர். சரியான பதில் சி. 4830 கிலோமீட்டர். 9. 1869-இல் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதன் மூலம் ஆப்பிரிக்காவைச் சுற்றி வரும் நீண்ட கடல் வழி தவிர்க்கப்பட்டது.
இது ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பயண தூரத்தை சுமார் 4830 கிலோமீட்டர் குறைத்து வர்த்தகத்தை எளிதாக்கியது. சமஸ்கிருத கல்லூரி நிறுவப்பட்ட பிறகு அரசாங்கம் எவ்வளவு காலம் கல்விக்கான நேரடி பொறுப்பை ஏற்கவில்லை? ஏ 20 ஆண்டுகள், பி 25 ஆண்டுகள், சி 10 ஆண்டுகள், டி 15 ஆண்டுகள். சரியான பதில் இ 20 ஆண்டுகள். 7 சரியான விடை ஏ. சோகஸ்மேலி 1791 இல் வாரணாசி சமஸ்கிருத கல்லூரி நிறுவப்பட்ட பிறகு சுமார் 20 ஆண்டுகள் வரை ஆங்கிலேய அரசு கல்விக்கான நேரடி பொறுப்பை ஏற்கவில்லை. வரலாறு எழுதுதலின் தொடக்கமாக கருதப்படுவது எது? ஏ. பண்டைய கிரேக்கர்கள் ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ், பி. பண்டைய ரோமானியர்கள் ஏன்ஷியன்ட் ரோமன்ஸ், சி. பண்டைய சீனர்கள் ஏன்ஷியன்ட் சைனீஸ், டி. பண்டைய எகிப்தியர்கள் ஏன்ஷியன்ட் ஈஜிப்ஷியன்ஸ். சரியான பதில் ஏ. பண்டைய கிரேக்கர்கள் ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ். 1. கிரேக்கர்களே வரலாற்றை ஒரு முறையான பாடமாக எழுதத் தொடங்கினர். அதனால்தான் ஹெரோடோடஸ் வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் நிகழ்வுகளை தொகுக்கும் அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை அறிமுகப்படுத்தினர். கிமு 6ஆம் நூற்றாண்டில் சொராஸ்டர் எந்த நாட்டில் ஒரு சிந்தனையாளராக புகழ் பெற்றார்? ஏ. சீனா சைனா, பி. கிரீஸ் கிரீஸ், சி. ஈரான் இரான், டி. இந்தியா இந்தியா. சரியான பதில் சி. ஈரான் இரான். சரியான விடை கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஈரானில் சொராஸ்டர் ஒரு பெரும் சிந்தனையாளராக உருவெடுத்து சொராஸ்டிரிய மதத்தை தோற்றுவித்தார். இவரது போதனைகள் நற்சிந்தனை, நற்சொல் மற்றும் நற்செயல் ஆகியவற்றை வலியுறுத்தின. மிர் ஜாஃபரின் மரணத்திற்குப் பிறகு அரியணைக்கு வந்தவர் யார்? ஏ. ஷா ஆலம் ஷா ஆலம், பி. நிஜாமுத்தௌலா நிலாமுத்தௌலா, சி. ஷுஜாத்தௌலா ஷுஜாவுத்தௌலா, டி. மிர் காசிம் மீர் கசிம். சரியான பதில் பி. நிஜாமுத்தௌலா நிசாமுத்தௌலா. சரியான விடை 1765 இல் மிர் ஜாஃபர் இறந்த பிறகு அவரது மகன் நிஜாமுத்தௌலா வங்காளத்தின் நவாபாக ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்டார். இவர் பெயரளவுக்கே நவாபாக இருந்தார். அதிகாரம் முழுவதும் ஆங்கிலேயர் வசம் இருந்தது. நவீன காலத்தில் கியூபி 1600க்குப் பிறகு எந்த கட்டிடக்கலை உறுப்பு மிகவும் அலங்காரமாக மாறியது? ஏ. சுவர்கள் வால்ஸ், பி. தூண்கள் பில்லர்ஸ், சி. கோபுரங்கள் கோபுரம்ஸ், டி. தாழ்வாரங்கள் காரிடார்ஸ். சரியான பதில் பி. தூண்கள் பில்லர்ஸ். 5. கிபி 1600 பிந்தைய நாயக்கர் காலத்தில் கோயில்களில் உள்ள தூண்கள் மிகவும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் அலங்காரமாக மாற்றப்பட்டன. ஆயிரங்கால் மண்டபங்களில் உள்ள தூண்கள் இதற்குச் சிறந்த உதாரணமாகும். இந்தியாவில் கருவி தயாரிக்கும் பாரம்பரியம் எப்போது தொடர்ந்தது? ஏ. 25,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, பி. 60,000 முதல் 25,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, சி. 25,000 முதல் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, டி. 10,000 முதல் 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. சரியான பதில் சி. 25,000 முதல் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. 7. இந்தியாவில் பழைய கற்காலத்தின் இடைப்பகுதியில் கருவி தயாரிக்கும் பாரம்பரியம் சுமார் 25,000 முதல் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை செழித்தோங்கியது. இக்காலத்தில் மக்கள் கற்களைச் செதுக்கி கூர்மையான கருவிகளை உருவாக்கத் தொடங்கினர். ஏரி அரண்மனைகளுக்கு பெயர் பெற்ற நகரம் எது? ஏ. கஜுராஹோ கஜுராஹோ, பி. கோனார்க் கொனார்க், சி. ஜோத்பூர் ஜோத்பூர், டி. உதய்பூர் உதய்பூர். சரியான பதில் டி. உதய்பூர் உதய்பூர். சரியான விடை டி. சோகஸ்மேலி உதய்பூர் நகரம் ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்கு பிச்சோலா ஏரியின் நடுவே அமைந்துள்ள ஏரி அரண்மனை லேக் பேலேஸ் மிகவும் புகழ் பெற்றது. இது மேவார் மன்னர்களின் கோடைகால அரண்மனையாக பயன்படுத்தப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் இந்தியாவில் பிரிட்டிஷ் கொள்கைகளின் விளைவு என்னவாக இருந்தது? ஏ. இந்திய மக்கள் மீது ஆழமான தாக்கம், பி. விரைவான தொழில் வளர்ச்சி, சி. சமமான வர்த்தக உறவுகள்,
டி. அதிகரித்த தன்னிறைவு. சரியான பதில் இ. இந்திய மக்கள் மீது ஆழமான தாக்கம். 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய நிலவரி மற்றும் வணிகக் கொள்கைகள் இந்திய விவசாயிகளையும் கைவினைஞர்களையும் கடுமையாக பாதித்தன. ஆப்பெழுத்து எந்த ஆண்டளவில் உருவானது? ஏ. கிமு 4000 BC பி. கிமு 3000 BC சி. கிமு 2000 BC டி. கிமு 1000 BC. சரியான பதில் பி. கிமு 3000 BC. மெசபடோமியாவின் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்ட ஆப்பெழுத்து கியூனிஃபார்ம் கிமு 3000 வாக்கில் முழுமையான எழுத்து முறையாக உருவானது. இது உலகின் பழமையான எழுத்து முறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. கிமு எந்த ஆண்டில் காங்கிரஸ் அமைச்சகங்கள் பதவியை ராஜினாமா செய்தன? ஏ. 1942 பி. 1939 சி. 1935 டி. 1937. சரியான பதில் பி. 1939. இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை கலந்தாலோசிக்காமல் பிரிட்டிஷ் அரசு ஈடுபடுத்தியதைக் கண்டித்து 1939 காங்கிரஸ் அமைச்சகங்கள் பதவி விலகின. இது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான ஒரு முக்கிய அரசியல் போராட்டமாக அமைந்தது. கோதை தேவி ஆண்டாள் அரங்கநாதருக்கு அர்ப்பணிக்கும் முன் எதை அணிந்திருந்தார்? ஏ. பட்டு அங்கிகள் பி. கிரீடம் சி. மாலைகள் டி. ஆபரணங்கள். சரியான பதில் சி. மாலைகள். சரியான விடை சி. சோகஸ்மேலி ஆண்டாள் தான் தொடுத்த பூமாலைகளை முதலில்தான் அணிந்து அழகு பார்த்து பின்னர் இறைவனுக்கு அர்ப்பணித்ததால் சூடிக் கொடுத்த சுடர்க்கொடி என்று அழைக்கப்படுகிறார். இது இறைவனின் மீதான அவரது ஆழ்ந்த பக்தியைக் காட்டுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?